ஐயோ! எனக்கு இப்போ எந்த சந்தேகமும் இல்ல. நீ இருக்க, நான் இருக்க, ஸ்ரீ சக்கரம் இருக்கு. அது இப்ப உன்கிட்ட இருக்கு. ஆனா இனிமே அது என்கிட்ட இருக்க போகுது. கடிக்க எங்க தியானம் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் காத்துருங்க. இதுக்கு மேல எல்லாம் என்னால காத்திருக்க முடியாது. என்னோட வேலை நடக்கணும், அவ்வளவுதான். போதும் தியானம் பண்ணது. வந்த வேலையை முதல்ல ஒழுங்கா பாரு. இன்னைக்கு அம்மனை நான் தரிசிக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு. நீ கோவிலுக்குள்ள கால் வச்ச உடனே அம்மன் ஏதோ அபசகுணம்னு சகுனம் காட்டி கோவில் கதவையே மூடுற அளவுக்கு போயிருக்கு. இதனால பக்தர்களுக்கும் பிரச்சனையாயிருக்கு. மகமாயி எப்போ வேணாலும் தரிசனம் பண்ணிக்கலாம். சுந்தரிய கட்டுப்படுத்துற வேலையில முதல்ல கவனம் செலுத்து. எப்ப அந்த வேலையை ஆரம்பிக்க போற? வேலை செய்ய போறவனா எனக்கு நீ உத்தரவு போடாத. நான் சுடுகாட்டுல இருக்கிறவன், நீ அம்மனுக்கு பூஜை பண்ற சாதாரண ஆளு. முதல்ல உங்க அம்மனை நான் தரிசனம் பண்ணணும். நீ நாசமாவையோ இல்லவும் கோவில் நாசமாகுமோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு தரிசனம் கிடைக்காம உன் வேலையை செய்ய மாட்டேன். அப்ப உடனே கிளம்புவோம் சுடுகாட்டுக்கு. உன் அம்மனை நான் நேருக்கு நேர் பார்க்காம எந்த காரியமும் நடக்காது, அதை புரிஞ்சுக்கோ. அவளை நான் பார்க்கணும், யுத்தத்துக்கு கூப்பிடணும், அதுக்கப்புறம் அவளை அழிக்கணும். அப்பதான் நம்ம காரியம் எந்த விக்னமும் இல்லாம நல்லபடியா நடக்கும். அதனாலதான் சொல்றேன், நீ தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணு, நான் சுந்தரிய கட்டுப்படுத்த ஏற்பாடு பண்றேன். அது இல்ல விஷயம். இங்க உன்னோட ஆட்டை எதுவும் நடக்காதுன்றத முதல்ல ஒத்துக்கோ. விபூதி போடுறது என்ன, நெருப்பு வரவழைக்கிறது என்ன, என் காலை தடுக்கிறது என்ன? அப்பப்பா, இங்க நீ என்ன பண்ணாலும் உன்னுடைய எந்த கைவரிசையை செல்லாது, அவ்வளவுதான். தப்பா பேசாதீங்க. நான் யாருன்னு தெரிஞ்சும் இப்படி பேசுறீங்க. இது என்னோட சாம்ராஜ்யம், என் ஊரு, என் ஜனங்க, என்னுடைய வார்த்தை. அப்ப ஸ்ரீ சக்கரத்தை நீயே போய் எடுத்துக்க போ. என்ன மாதிரி சுடுகாட்டுக்காரன் உனக்கு எதுக்கு? தேவையில்லாம பேச்ச மாத்தி நீ பெரியவன் நான் பெரியவன் அரசியல்லாம் பண்ணாத. 100 எறும்பு சேர்ந்தா ஒரு யானையை கூட கவுத்துரும். ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம். இப்ப நீ கோயிலுக்குள்ள காலை வச்சா அம்மன் அபசகுணமா எதையாவது காட்டிடுவா. சுத்தி பணம்னு சொல்லி கோவில் கதவை மூட வேண்டி வந்துரும். அப்புறம் பக்தர்களுக்கு கோவில் மேல அவநம்பிக்கை வந்துரும். அப்ப கோயிலுக்கு வர கும்பல் கம்மியாயிடும், கோயிலுக்கு வர்ற வருமானம் குறைஞ்சிடும். உன்னை கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாங்க. தர்மகர்த்தா ஸ்தானத்துல இருந்து உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா ஸ்ரீ சக்கரத்தை உன்னால கனவுல கூட அடைய முடியாது. இல்லையா விருப்பாட்ச சாஸ்திரி? தேவையில்லாம இப்ப எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறேன்? ஏதாவது சொன்ன உடனே கிளம்புறேன்னு சொல்லு. இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. உங்க அம்மனை நான் தரிசனம் பண்ணணும். சுத்தம் அசுத்தம் எல்லாம் எனக்கு இல்ல, உனக்கு தான். நான் எப்பவும் சுத்தமா இருக்கிறவன். முதல்ல தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணு, அதுக்கப்புறம் தான் எதையும் செய்வேன். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஸ்ரீ சக்கரம் தான் என் லட்சியம்னு வாழ்ந்தவண்ணா. நினைவு தெரிஞ்சதுல இருந்து அம்மா அப்பா சொந்த பந்தத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன்னையே ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறவண்ணா. அந்த மகமாயி என்னை இன்னும் தள்ளி வச்சிருக்கா சௌடேஸ்வரி தாயே. இந்த நேரத்துல நீயும் என்ன கைவிட்டா நியாயமா? 32 வருஷமா என் வாழ்க்கை லட்சியத்துக்காக உன்னதான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். உன்னை விட்டு வேற தெய்வத்தை நான் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. இப்ப நான் ஒரு மகா காரியத்தை செய்ய போறேன். இதுக்கு நீ எனக்கு துணையா நிக்கலன்னா உன் முன்னாடியே என் உயிரை நான் பலி கொடுக்கறேன் தாயே. மணிகண்டா, கிளம்பு. யார் அந்த சுந்தரின்னு பாத்தரலாம். இதுக்கு இவ்வளவு நாள் பண்ணிருக்கணுமா?
இந்த வேலையை முன்னாடியே பண்ணிருக்கலாமே. நான் எப்பவும் நான் போற பாதையில தான் போக விரும்புவேன். அடுத்தவங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. தலைய புடிச்சா நாம நினைச்சதை நடத்திக்கலாம். வாலை புடிச்சா அது நம்மள திருப்பி கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப தலையா இல்ல வாலா? வாலை பார்த்து நாம அது பின்னாடி போலாம். தலைய புடிச்சு காரியத்தை சாதிக்கலாம். வா. ஆனா இன்னைக்கு நம்ம பூஜையே முடியலையே. தாளம் தப்புது. இன்னைக்கு நேரம் சரியில்லை. அம்மா, இன்னைக்கு சீக்கிரமா போணும். டிஃபன் கொடுமா. அம்மா, நேத்து ராத்திரி நீங்க யாரும் சாப்பிடாமலே படுத்துட்டீங்களா? நேத்து ராத்திரி மட்டும் இல்ல, இன்னைக்கு கூட உங்க அப்பா ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம பிரசாதம் பண்றதுக்கு கோயிலுக்கு போயிருக்காரு. உன் தம்பி கூட ஒண்ணுமே சாப்பிடாம டிராவல்ஸ்க்கு போயிட்டான். இப்போவாவது உனக்கு புரியுதா? உன் மனச கொஞ்சம் மாத்திக்க கூடாதா? அந்த அம்மனை ஏத்துக்கொடியே. சரிம்மா, என்னோட முடிவை நான் மாத்திக்கிறேம்மா. அம்மனை ஏத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கும் சாப்பாடு தண்ணி எதுவும் வேண்டாம். சுந்தரி, சுந்தரி நில்லு. சுந்தரி, சொன்னா கேளுடி. சுந்தரி. நேத்தே உன்னை பார்க்கணும்னு நான் வந்தேன். ஆனா அபசகுணம் அது இதுன்னு நாடகம் ஆடி தரிசனம் கொடுக்காம விட்டுட்ட. இன்னைக்கு பார்த்துடுறேன் எப்படி எனக்கு தரிசனம் கொடுக்காம என்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு பார்க்கறேன். நாம பிடிக்க வேண்டியது சுந்தரிங்கிற யாரோ ஒரு பொண்ண. அங்க போய் அந்த வேலையை செய்யறதை விட்டுட்டு இங்க எதுக்கு? அம்மனால நமக்கு என்ன காரியம் ஆகணும்? எந்த கடவுளா இருந்தாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. இவங்க கிட்ட எதுக்காக நீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இது மகமாயி திரிபுர சுந்தரி அம்மனுடைய கோவில். எல்லாம் அவ கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஒண்ணு அவளை கட்டுப்படுத்தணும், இல்லனா அவளுடைய சக்தியை நாம குறைக்கணும். அப்பதான் நம்ம காரியம் ஒழுங்கா நடக்கும். நாம சுந்தரிய தான் கட்டுப்படுத்தி ஆகணும். ஆனா அதுக்கும் அந்த அம்மனுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால அம்மனை தரிசனம் பண்ணி அவளை தான் கேட்கணும். சமாதானமா யுத்தமானு கேட்கணும். ஆனா அதுக்கான வாய்ப்பையே எனக்கு கொடுக்கல அந்த மகமாயி. இன்னைக்கு ஒரு கை பார்த்துடுறேன். மகமாயி, இதோ நான் வந்துட்டேன். இன்னைக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும். சமாதானமா இல்ல யுத்தமானு தெரியணும்.
என்னாச்சு குருவே? என்னமோ மனசு ரொம்ப சஞ்சலப்படுது. வா போகலாம். சுந்தரி, சுந்தரி நில்லு. ஆபீஸ் நேரத்துல நீ எங்க வெளில போற? ரொம்ப தாகமா இருந்துச்சு, அதான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். ஏன் ஆபீஸ் ரூம்ல தண்ணி இல்ல? இல்ல. இல்லனா குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து ரொப்ப வேண்டியது உன் வேலை தானே. அதையும் நான் தான் செய்யணுமா? ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதுல ஐஸும் குளிர்ச்சியா போடுறேன் போருமா? தண்ணி தீந்து போச்சுன்னா எடுத்துட்டு வந்து வைக்கணும். காலையில ஆபீஸ்க்கு வந்தவொடனே இதெல்லாம் செய்யணும்னு தெரியாது? பெருக்கிற வேலையை விட்டுட்டு ஆபீஸ்ல உட்கார வச்சா உனக்கு இந்த கோவிலுக்கு அம்மன் நினைப்பா? இப்ப எதுக்கா சும்மா கத்துறீங்க? நான் போய் குடத்துல தண்ணி கொண்டு வந்து ஊத்தி அப்புறம் குடிக்கிறேன். ஆமாமா, இப்ப நான் எது சொன்னாலும் உனக்கு கத்துற மாதிரி தான் இருக்கும். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் அழ திட்டுவான். கேட்கறதும் கேட்காததும் உன் பொறுப்பு. எப்படியாவது போ, எனக்கு வேலை இருக்கு பாரு. முதல்ல குடத்துல தண்ணியை கொண்டு வந்து கொட்டிட்டு அப்புறம் குடிச்சுக்கிறேன். அக்கா 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 யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கயா. சுந்தரி சுந்தரி, என்ன பாலு? அங்க உங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. எங்கடா? என் கூட வா, காட்டுறேன். தண்ணி கிடைக்காம எல்லாரும் அல்லாடுறாங்க. குருவே, நீங்க அனுமதி கொடுத்தா இந்த தண்ணியவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். குடு. அந்த சொம்ப இடது கையில பிடிச்சுக்கோ. அந்த சொம்ப நீ உன் வலது கையால மூடு. இப்ப போய் தண்ணிய குடு. குருவே, என்னது இது? தண்ணியை காணுமே. அது வெயில் ஜாஸ்தியா இருந்ததுனால மயக்கம் வந்துருச்சு. நேத்து பூரா விரதம் இருந்தேன். இன்னைக்கு கூட ஒன்றும் சாப்பிடல. அதான் மயங்கி விழுந்துட்டேன் போல இருக்க. இந்தாங்க.
தப்பா நினைக்காதீங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்க பேரு லலிதா. ஆமா, லலிதா தான் என் பேருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பேரு காலருத்ர கட்டிக்கு. அப்பா அம்மா வச்ச பேரு குருதேவா. தேவு, நிஜமாவே என் கண்ணு முன்னாடி நிக்கிறது நீதானா? என்னால நம்பவே முடியலையேடா. இத்தனை நாள் எங்க போயிருந்த, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? என் கதையை அப்புறம் சொல்றேன். முதல்ல உன்னை பத்தி சொல்லு. நீ இப்போ இந்த ஊர்ல தான் இருக்கியா? எங்க வீட்டுக்காரருக்கு இந்த கோயில்ல பிரசாதம் பண்றது தாண்டா வேலை. நீ எப்போ இந்த ஊருக்கு வந்த? நான் வந்து 2 நாள் ஆச்சு. ஒரு முக்கியமான வேலை விஷயமா இங்க வந்தேன். உன்னை இங்க பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாடா வீட்டுக்கு போலாம். இருக்கட்டும், இப்ப வேண்டாம். இன்னொரு நாளைக்கு நான் வர்றேன். ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம இருந்தா எப்படி? என்ன 3வது மனுஷிய பாக்குற மாதிரி பாக்காத. வா, இப்பவே வீட்டுக்கு போலாம். பிறந்த வீட்டுக்காரங்கன்னு யாருமே என்ன தேடி இங்க வரதில்ல. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னையாவது நான் பார்த்தேனே. ஒரு தடவை வீட்டுக்கு வாடா. சரி, நான் வர்றேன். ஆனா அங்கேயே தங்கணும்னு என்னை எக்காரணத்தை கொண்டும் வற்புறுத்த கூடாது. இதுக்கு சம்மதமா? அப்பாடா, நீ வரேன்னு சொன்னதே போதும். நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன்டா. மணிகண்டா, நீ இங்கேயே இரு. நான் போயிட்டு வந்துடுறேன். வாடா. சுந்தரி, இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஆபீஸ் வேலை நினைச்சா இல்ல உங்க வீட்டு வேலைன்னு நினைக்கிறியா? வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னா போய்கிட்டே இரு. வேலை செய்யறதுக்கு 1008 பேர் இருக்காங்க. நாங்க அவங்கள வச்சுக்கிறோம். இல்ல அது அம்மா பேசிக்கிட்டு இருக்கேன்ல, போய் வேலையை பாரு. போமா. இதுதான் நம்ம வீடு தேவு. உள்ள வாடா.